ஹாய் காய்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சப்ஸ்கிரைபர் நம்மள்கிட்ட கேட்டது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கோழிங்க வந்து நிறையா மழை டைமில் வந்து ரொம்பமாக சளி பிடிச்சி நோய் வந்து அது இல்லாமல் வெள்ளைக்கழிச்சல் மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. அதை எப்படி நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுனே தெரியல. நிறையா மார்ட்டாலிட்டி ஆகுது. நாங்கள் ஒரு 500-600 கோழிக்கு மேலே வச்சுருக்கிறோம், ஆனால் எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. 50 கோழி வச்சுருக்கோம், ஆனால் எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு 50 குஞ்சு இறந்து போச்சு, 20 குஞ்சு இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவங்களுக்கோசரமே இன்றைக்கி ஒரு சொல்யூஷன் நம்ம வந்திருக்கோம். எல்லா விதமான வைரஸையும் வந்து நம்ம கிளியர் பண்ணால் முதல்ல நம்மளுடைய கோழி பண்ணையை வந்து நம்ம சுத்தமாக நம்ம வச்சுக்கணும். அந்த கோழி பண்ணையை சுத்தம் பண்ணால் மட்டும்தான் அந்த வைரஸில் இருந்து நமக்கு வந்து தப்பிக்க முடியும். வெள்ளை கழிச்சலாக இருக்கட்டும், ரத்த கழிச்சலாக இருக்கட்டும், குறைசாவாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் சளி பிடிச்சிருக்கட்டும், எப்படியாக இருந்தாலும் பண்ணையை வந்து தொடர்ச்சி ஒரு 5 நாள் 6 நாள் நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். அப்படி நம்ம க்ளீன் பண்ணால் மட்டும்தான் அது வந்து சரியாகும். க்ளீன் பண்ணணுன்னாக்கா எப்படி க்ளீன் பண்ணணும்னா அதுக்குன்னு நம்மளுக்கு ஒரு மருந்து இருக்குது. அதுதான் வந்து குரோஸ்லின். இந்த குரோஸ்லின் இந்த மருந்து வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு ப்ராப்ளம் கம்மியாக இருந்ததுனாக்கா 1 லிட்டருக்கு ஒரு 3 ml 4 ml ஊற்றலாம். அதுவே நம்மளுக்கு ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா நம்ம 1 லிட்டருக்கு வந்து 10 ml வரைக்கும் நம்ம இதை வந்து ஊற்றி நம்ம அடித்தா மட்டும்தான் கண்ட்ரோலுக்கு நம்ம கொண்டு வர முடியும். இல்லைன்னா நம்ம வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியாது. இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்மள்ட்டையும் இதே மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது. கோழிங்க வந்து பார்த்திங்கனாக்கா ஒன்றோடு ஒன்று அப்படியே தலை சுற்றும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கீழே இறந்து போயிருக்கும், வெள்ளைக்கழிச்சல் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா கண் வீங்கி போயிருக்கும், ஒரு பக்கம் சோந்தாப்பில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்குமே இந்த குரோஸ்லின் மருந்து போட்டோம்னாக்கா இதை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணணும். நம்ம கோழிங்க எங்கெங்கெல்லாம் உட்காருதோ அங்கெல்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ணணும். மேலே ஏறி உக்காந்து இருக்கிற இடம், கீழே வந்து தரையில், அது மட்டும் இல்லாமல் கோழி மேலேயும் நம்ம தெளிக்கலாம். இந்த மாதிரி தெளிக்கும் போது பார்த்திங்கன்னா கோழிங்களுக்கு எந்த ஒரு அஃபெக்டும் ஆகாது. இதை வந்து நம்ம தொடர்ச்சியாக நம்ம தெளிச்சிக்கிட்டே இருக்கும்போது தரையிலையும் சரி, சைடில் அது உட்கார்ற இடம், ஒரு கும்பலாக போய் நிற்கிற இடம், இந்த மாதிரி எல்லா இடத்து மேலேயுமே நம்ம அடிக்கும்போது கோழிங்களுக்கு அந்த மேலே இருக்கிற கிருமிகள் வந்து இறந்து போயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த இதிலே என்னென்ன மாதிரி கண்டென்ட் எல்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க, எந்தெந்த மாதிரி வைரஸ் எல்லாமே இதை வந்து நாங்கள் கிளியர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இதிலே கொடுத்துருப்பாங்க. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா ராணிக்கட்டு எல்லாத்துக்குமே கொடுத்துருப்பாங்க. அதனால் இதை வந்து யூஸ் பண்ணுறது பொதுவாக ஒரு பண்ணைக்காரன் அப்படின்னாலே பண்ண வைக்கிறோம், நம்ம புதுசாக நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த மருந்து இருந்தே ஆகணும். மற்ற எந்த மருந்து இருக்குதோ இல்லையோ இந்த மருந்து கண்டிப்பாக க்ளீனிங் பர்பஸுக்கு இருந்தால் மட்டும்தான் ஒரு 100% கோழி பண்ணையை நம்ம ரன் பண்ண முடியும். இப்படி தான் நம்ம கோழி பண்ணையில் நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். ஆல்ரெடி கலந்து வச்சுருந்த மருந்தை ஒவ்வொரு இடமா கீழே தரையில் எல்லா இடத்துலையும் நனைகிற மாதிரி கரெக்டாக ஸ்ப்ரே பண்ணணும். டோரோடைய சைடில், பக்கவாட்டில், கோழிங்க எங்கெல்லாம் மேலே உட்காருதோ அந்த கை மேலே, இந்த மாதிரி இடத்துல நம்ம தெளிக்கும் போது கோழிங்களோட எச்சம் கீழே கடந்துருக்கிற எச்சத்தில் இருக்க கிருமிகள் எல்லாம் சாகிற மாதிரி கரெக்டாக நம்ம இந்த மூளை முக்குட்டில் கோழியோடைய மேலே கூட இந்த மாதிரி தெளிக்கலாம். இந்த மாதிரி தெளிக்கிறதுனால கோழிங்க மேலே இருக்கிற வைரஸும் இறந்து போயிடும், நோயோடைய தாக்கமும் நம்மளுக்கு குறையும். ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம எங்கெங்கெல்லாம் கோழிங்க மேலே ஏறி உட்காருதோ, சைடில், மேலே, பக்கவாட்டில், அந்த மாதிரி இடங்கள்லாம் கரெக்டாக பார்த்து பண்ணையில் கரெக்டாக அடிக்கணும். அந்த மாதிரி நம்ம அடித்தா மட்டும்தான் நம்ம நோயை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். இந்த மாதிரி தொடர்ச்சியாக நம்ம 5 நாளுக்கு காலையில், ஈவினிங், மறுநாள் காலையில் அப்படின்னு தொடர்ச்சியாக நம்ம வந்து அடிக்கணும். மென்மேலும் உங்களுக்கு புதிய தகவல் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய சொந்தக்காரங்க யாராக இருந்தாலும் ஷேர் பண்ணி அவங்கள வந்து வாழ வைங்க. ஓகே, பாய் பாய்.